அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வெனஸ்டேவோட குட்டி விளாக் பாத்துடலாமா? வெனஸ்டே மார்னிங் ரொம்ப ஸ்பெஷலான ஏலக்காய் டீ போட்டு குடிச்சிட்டு வெனஸ்டே ஸ்கூல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு தோசை. இந்த கேழ்வரகு தோசைக்கு சைடிஷா நம்ம வந்து இட்லி பொடி தான் வச்சு சாப்பிட்டோம். போன வெனஸ்டேவோட மினி விளாக் தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வெனஸ்டே வந்து வீடியோ போறதுக்கு ஐடியாவே இல்லைங்க. ஸோ நம்ம மினி விளாகா போட்டுலான்னு ஐடியா இருந்துச்சு. வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். ஸோ முதல் நாளே நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சிருந்தேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நான்வெஜ் செஞ்சு கொடுத்ததாங்க. இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா நம்ம மட்டும் செஞ்சு தனியா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ லீவ்லேயே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிக்கன் கிரேவி நிறைய செஞ்சிட்டு இருக்கமா, நீ வந்து பேசாம பிரியாணியே செஞ்சிருமான்னு சொன்னாங்க. நானும் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1.5 kg இருக்கும். சிக்கன் நார்மலா ரொம்ப பெரிய பீஸா இருந்ததுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி சின்னதா இருந்துச்சு, அதனால மசாலா மட்டும் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படியே பக்கத்துலேயே பிரியாணி கிரேவி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெடி நம்ம சேனல்ல பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. எல்லாரும் நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும், பிரியாணி வீடியோ வந்து சிக்கன் மட்டும் இல்ல, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தென் வந்து ஃபிஷ் பிரியாணி எல்லாமே நம்மளோட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வெனஸ்டே லீவுங்கிறதுனால தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். பிரியாணியும் சீக்கிரம் செஞ்சுட்டோம். தென் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி செய்யற பிளானே கிடையாது, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும்ல. சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வடிச்சு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருந்தோம். பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வடிச்சு செஞ்சாலே ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதுவும் நம்ம மசாலானா அந்த நேரத்துல நம்ம வந்து ரெடி பண்ணி செய்யும் போது பாத்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நம்ம சேனல்ல பிரியாணி மசாலாவோட ரெசிபியும் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. நம்ம எப்பயாவது பிரியாணி செஞ்சோன்னா அப்போ வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சிருவோம். பிரியாணி கஞ்சி இருக்குல்ல, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்வீட் தான். பட் ஆனால் இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா லாஸ்ட் மொமெண்ட் தான் நம்ம பிரியாணி கஞ்சி செஞ்சோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு சுட சுட இந்த பிரியாணி கஞ்சி குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க. நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம வந்து ஆனியன் ரைத்தா செஞ்சிருந்தோம். பக்கத்துலேயே நம்ம வந்து எக்கை பாயில் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்கூல் வந்து வெனஸ்டே இருந்துச்சு. ஹெவி ரெயினுங்கிறதுனால வந்து கவர்மெண்டே லீவ் கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஸ்கூல் லீவ் விடுற அன்னைக்கு தான் மழையே வராதுங்க. நல்ல மழை பெய்யும், அப்போல்லாம் ஸ்கூல் இருக்கும். இது ஸ்கூல் இருக்கும் போது மழை பெய்யுது, ஸ்கூல் இல்லாதப்ப மழை பெய்ய மாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து பாயில் பண்ண எக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். மழை இல்லைனாலும் கிளைமேட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்பவுமே நம்ம வந்து பிரியாணிக்கு ஒரு சைடிஷ் தான் நம்ம செய்வோம். ஸோ 1 இல்ல 2, ஆனா பிரியாணி கஞ்சி எப்பவும் செஞ்சிருது. ஆனியன் ரைத்தா, எக் பாயில்டு எக் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க, ஸோ வேணும்னு சொல்லிட்டு. பிரியாணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுவும் வடிச்ச பிரியாணி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வடிச்ச பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நார்மலா நம்ம செய்யற பிரியாணியை விட நம்ம வடிச்சு செய்யற பிரியாணில அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அப்படியே நம்ம சாப்பிடும் போது எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த டேஸ்ட் வந்து நம்ம நாக்கிலேயே இருக்குன்னு சொல்லுவாங்களா. சோ அந்த மாதிரி தான் பிரியாணி மசாலா பிரியாணி வீடியோவை கண்டிப்பா லிங்க்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.